ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டியாரா. வெல்கம் டு மை சேனல் தும் ஹி ஹோ எபிசோட் நம்பர் 5. வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. தென் இமேஜினேஷனில் ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போது வயன் பெட்டில் படுத்துகிட்டே இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. லைக் ஜங்குக் வேறொரு லைஃப்க்கு தான் மூவ் ஆன் ஆகி போயிட்டான்னு, அப்புறம் எதுக்கு இன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ணா, அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குடா அப்படிலாம் பண்ண? நீ தான் என்னை விட்டு போயிட்டேன்னு ஆயிடுச்சுல. நீ வேற லைஃப்க்கு போயிட்ட, நான் வேறொரு லைஃப்க்கு போயிட்டேன். நான் உன்னை மறக்கணும்னு நினைக்கக்குள்ள எதுக்குடா வர? எதுக்கு உன்னோட லவ்வை இப்போ காட்டி என்னை டார்ச்சர் பண்ற? நானே உன்னை மறந்துட்டு போலான்னு நினைக்கக்குள்ள எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பண்ற? நான் ஒவ்வொரு நாளும் நீ இன்னைக்கு எனக்காக பேசுனது, உன்னை நான் ஹக் பண்ணது, உன் செஸ்ட்ல சாஞ்சி அழுதது, நீ என்னோட கையை பிடிச்சது, அதுலேயே என்னை பார்த்து பாரு, அந்த அந்த கலங்குன கண்ணோட, இது எல்லாத்தையும் நினைச்சு சாகணும்னு நினைக்கிறியாடா? எதுக்குடா அப்படி பண்ண? என் மனசுல மறுபடியும் உனக்கான அந்த அந்த ஃபீலிங்கை எதுக்குடா வர வச்ச பைத்தியக்காரன்? இப்போ நான் இல்லடா தூங்காம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வயன் ஒரு பக்கம் தெரியல, அவங்களுக்கு பயமா இருக்கு. ஜங்குக் மேல மறுபடியும் ஒரு ஃபீலிங் வந்துடுவோம், அதனால மறுபடியும் கஷ்டப்படுவானோ அந்த மாதிரி. ஸோ அப்படியே நினச்சிட்டு அங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் படுத்திருக்கான். அவனோட ஆம்ல தான் ரித்து படுத்திருக்கா. ரித்துவா ஹக் பண்ண மாதிரி ஜிமின் இருக்கான். ஸோ ஜிமினை பார்க்கக்குள்ள அவள் வந்தது வயனுக்கு கஷ்டமான நேரத்தில் ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்தது. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்கன்னு சொன்னது. யாருமே சப்போர்ட் இல்லாதப்போ நான் இருக்கேங்க, எதுக்குங்க கவலைப்படுறீங்கன்னு சொன்னது. ஆஸ் அ ஹஸ்பண்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல பார்ட்னராக 2 பேரும் சேர்ந்து குழந்தைங்களை வளர்த்தாலே அது ரிலேஷன்ஷிப் தாங்கன்னு சொன்னது. நீங்கள் ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது. இதெல்லாம் அப்படியே வயனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. இல்லை வயன், நீ நினைக்கிறது தப்பு. யாரோ ஒரு 3வது மனுஷன்தான். ஆனால் என்னோட ஹார்டான டைமில் என் கூட ஜிமின் மட்டும்தான் இருந்தார். அவரோட லைஃப்பை மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்து அவருக்கும் ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு இப்போலாம் பழசை தோண்டி அதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறது நாட் ஃபேர் வயன், நாட் ஃபேர். ஜிமனை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு விட்ட மாதிரிலாம் இருக்கும். இன்னும் கண்டிப்பாக நான் அப்படி பண்ணவே மாட்டேன். ஜங்குக் உன்னோட லைஃப்பில் இல்லை வயன். என்னதான் இப்போ உனக்கு ஆறுதல் சொன்னாலும் அவன் உன்னோட லைஃப்பில் இல்லை. அவன் வேறொருத்திக்கு, நான் வேறொருத்தனுக்கு. அதுதான் உண்மை. அக்செப்ட் பண்ணிக்கோவேன். இந்த மாதிரி வயன் அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிட்டு தூங்கிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் கண்ணை திறந்து பார்க்குறான். வயன் ரெடியாகி ரித்து ரியானையும் ரெடியாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஜிமின் எந்திரிச்சிட்டிங்களா? என்னங்க இவ்வளோ ஏர்லியாக ரெடி ஆகுறீங்க? அது ஜிமின், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல ஜிமின். நேற்று பார்த்தீங்கல்ல எப்படி எல்லாரும் பேசுனாங்கன்னு. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருந்தோன்னா தெரியல ஜிமின், நமக்கு அது நல்லா இருக்காது. ஸோ அதான் நீங்கள் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் உங்களை நான் எழுப்பலை. நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க ஜிமின். அப்போது ஜிமினும் யோசிச்சுட்டு சரின்னு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான். வயனும் ரித்துரையான ரெடியாக்கிட்டு ரூம்லேயே உட்காந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. போய் பார்க்கக்குள்ள அங்கே ஜங்குக் வயனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனை பார்த்துட்டு ஏதாவது சொல்லி நம்ம மனசை எதுவும் மாற்றிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. வயன், வயன் ஒரு நிமிஷம் நில்ல வயன், உன்கிட்ட நான் பேசணும் வயன். இப்படி ஜங்குக் சொல்ல வயன் பாட்டுக்க போய்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜங்குக் கொஞ்சம் ஸ்பீடாக போய் வயனோட கையை பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க?
கையை விடுங்க. நான் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்து விடுறாங்க. என்ன கொஞ்சம் எதுவுமே பேசாதீங்க ப்ளீஸ். நான் கொஞ்சம் பேசிக்கவா? நேற்று எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம லைஃப் வேறு வேறு. ஸோ நம்ம 2 பேத்துக்கும் இடையில இருந்த அந்த லைஃப் எப்போவும் முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு அதை தோண்டி எடுத்துகிட்டு வந்து கதைக்கிறதா இருந்தால் ப்ளீஸ் கதைக்காதீங்க. அது இனி வேணாம், அது எனக்கு ஞாபகமும் படுத்தாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். நானா ப்ளீஸ், நான் சொல்கிறத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதை பற்றி பேசுகிறதெல்லாம் சரியில்லை ஜங்குக். திஸ் இஸ் டூ லேட். அதுதான் உண்மை. இப்பயும் நாம் அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா அது உங்களை நம்பி ஒருத்தி வந்திருக்கா, மீரா. நீங்கள் அவளுக்கு பண்ணுற துரோகம். எனக்காகவே ஒருத்தர் என் கூடவே இருக்கார், ஜிம்மன். அவருக்கு நான் பண்ணுற துரோகம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழசு தான். அது என்னைக்கு திரும்பி வரப்போகிறதில்ல. வர வைக்கவும் ட்ரை பண்ண வேணான்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழுங்க ஹாப்பியாக. நான் என்னோடய லைஃப்பை வாழ்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு வயன்பாட்டுக்கு போயிட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தெரியல அவனுக்கு அப்படியே நின்று யோசிச்சுட்ருக்கான். நிறைய நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இப்போவும் வயன் வேணுன்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ரொம்ப குழப்பத்தில் இருக்கான். ஸோ அவனும் அப்படியே போக இந்த பக்கம் ஜிமன், வயன், ரித்து, ரியான்லாம் ரொம்ப அர்லியாக ரெடியாகி கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கே தெரியாது. வயனோட அம்மாவும் தங்கச்சியும் அவங்களோட தப்பை ரியலைஸ் பண்ணி வயன்கிட்ட ரொம்ப பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் உடஞ்ச மனசை விட்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதுவும் அவங்க பேசின வார்த்தையெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி இல்லையே. அதனால வயனுக்கு இன்னுமே அந்த கோவம் இருக்குதா. அதனால அவங்ககிட்ட எதுவுமே பேசலை. இந்த பக்கம் ஜங்குக் சைட் பார்த்தோன்னா அவன் ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கான். உட்காந்து யோசிச்சுட்டு தான் இருக்கான். அப்போ மீரா ரெடி ஆகிட்டு வந்துட்டு, ஜங்குக் ரெடி ஆகலையா ஜங்குக்? உன்னதான் ஜங்குக். மீரா ரெடி ஆகலையா ஜங்குக்? ரெடி ஆகுறேன் மீரா. சாப்பிட்டியா ஜங்குக்? டீயெல்லாம் குடிச்சிட்டியா? இல்லை, எனக்கு சாப்பிட வேணாம் மீரா. சாப்பிட்டு ஜங்குக். நேத்தும் நீ ஒழுங்கா சாப்பிடல. இல்லை மீரா, வேணாம். என்ன ஜங்குக்? இரு, நான் எடுத்துட்டு வரவா? வேணாம் மீரா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்ல. காலையிலே சாப்பிட்டா அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒத்துக்காது. வேணாம். இரு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகுறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். இந்த பக்கம் மீரா அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறா. வயனை தான் போய் தேடுறா. ஆனால் அவள் கிளம்பி போயிட்டால, அதனால ஒரு மாதிரி யோசிக்கிறா. இதுக்கு மேலேயும் லேட்டாகிட்டு இருந்தா சரியாக இருக்காது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜங்குக்கிட்ட இன்னைக்கு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அவனும் எல்லாம் ரெடியாகிட்டு வந்துடுறான். அப்போ மீரா, ஜங்குக்? சொல்லு மீரா. ஜங்குக், அது நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன மீரா? அது ஜங்குக், நான் தப்பு பண்ணிட்டேன் ஜங்குக். ரியலி சாரி ஜங்குக். எனக்கு தெரியல, நான் அதை சொன்ன பிறகு என் கூட பேசுவேன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஐம் ரியலி சாரி. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. பட் எனக்கு தெரியுது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எதுக்கு மீரா அழுற? என்ன தப்பு, என்ன சாரி? எனக்கு ஒன்றுமே புரியல. அது ஜங்குக், நான் சொல்லிட்டேன், அவ்வளோதையும் சொல்லிட்டேன். என்ன மீரா சொல்கிற? என்ன என்கிட்ட சொல்லணும் மீரா? அப்படின்னோன்னே மீராவும் கொஞ்சம் தயங்கி
ஆரம்பத்துல இருந்து நடந்த அவ்வளோதையும் சொல்லிடுறா. ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல ஜங்குக்கு கோவம் தலைக்கேறுது. சாரி ஜங்குக், எனக்கு நீ இவ்வளோ லவ்ல இருப்பேன்னு தெரியாது. எனக்கு ஒன்று அப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப லவ் பண்ண. அது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரமே பலார்னு ஒரு அறை தான். ஜங்குக் அது அப்படிங்கக்குள்ள இன்னொரு கணத்துல பலார்னு இன்னொரு அறை. ஹே பைத்திய கறியடி, பைத்தியமாடி நீ. அவ்வளோத்தையும் பண்ணிட்டு எல்லாம் எல்லாம் நடந்து முடிச்சிருச்சுடி பைத்தியக்காரி. போயிட்டாடி போயிட்டாடி. ஹே பேசாதடி பேசாதடி என்கிட்ட. எனக்கு வர கோவத்துக்கு கொன்றுவேன். மரியாதையா போயிட்டு எங்கேயாவது போயிட்டு. இந்த ஜங்குக் நான் வேணும்னு பண்ணல. நீ வேணும்னு பண்ணியோ எதுக்காக பண்ணி தொலைச்சியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவ போயிட்டாடி, என் புள்ள என்னை விட்டு போயிட்டாண்டி. அப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தேன். எல்லாம் என்ன ஜென்மண்டி. உனக்கு நான் என்னடி பண்ணேன்? ஒரு நாள் ஃப்ரெண்டா தானடி இருந்தேன். ஓ ஜங்குக், சாரி ஜங்குக், நீ டென்ஷன் ஆகாது, உனக்கு தலை வலிக்கும். ஹே நீட ஒரு வார்த்தை கூட பேசாதடி பேசாத. ஓ மூஞ்ச பார்க்கவே அப்படி பத்திக்கிட்டு வருது. ஒரு நிமிஷம் இங்க இருந்தான்னு வையன், தெரியல கொன்னு போட்டுருவேன். போயிடுடி எங்காவது போயிடு. ஜங்குக் நீ உட்காரு ஜங்குக், நான் டேப்லெட் தரவா? ஹே நீ ஒன்றும் தர தேவையில்ல. நான் ஏதாவது வந்து போய் சேர்ந்துடுறேன், போய் சேர்ந்துடுறேன். ஜங்குக் ஹே என்னடி ஜங்கு ஜங்கு. ஐயோ நீ இல்லை, நான் தான் பைத்தியக்காரன், நான் தான் பைத்தியக்காரன். வேணா ஜங்குக், அப்படி அடிச்சுக்காத பழிக்கும். ஹே கிட்ட வராத, கிட்ட வந்தன்னு வைய கொன்னுருவேன் உன்னை. அத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எனக்கு மறக்க முடியல எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். ஐயோ இப்போ இப்படி அவன் தலையை பிடிச்சிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துடுறான். ரொம்ப அழுகுறான். மீரா விட்டா கொன்னே போட்டுருவான், அந்த அளவுக்கு இருக்கு. ஜங்குக் வராது, ஜங்குக் கிட்ட வராதுன்னு சொன்னேன், கொன்னுருவேன், போயிடு. ஜங்குக் ஹே போயிடுறே. ஏன்டி டார்ச்சர் பண்ற? உனக்கு புரியல அடி, உள்ள செத்துக்கிட்டு இருக்கேன்டி. உனக்கு என்னடி தெரியும்? ஏசி பொங்கல ஏசி கார்ல இருந்துட்டு என் நிலைமை சொன்னாலும் உனக்கு புரியாது. போயிடு போயிடு ப்ளீஸ் போயிடு. I'm really sorry ஜங்குக். அழாத ஜங்குக், எனக்கு என்ன நான் பண்ண தப்பு சரி பண்ணிக்க ஒரு சான்ஸ் கொடு ஜங்குக். நான் போய் பையன்கிட்ட பேசுறேன் ஜங்குக். என்ன தெரி பேசி கிளிப்பு? அவ போயிட்டாடி. எனக்கு என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? உனக்கு மீரா, எனக்கு ஜிம்மன் போயிட்டாடி. ஐயோ ஒரு தடவை அவகிட்ட பேசுற ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். இன்னொரு அறை வாங்குறதுக்குள்ள போயிட்டு மீரா, போயிட்டு. ஜங்குக் ஃபைன் ஃபைன். நேற்று உன்னை ஹக் பண்ணால ஜங்குக், ஹக் பண்ணி எவ்வளோ அழுதா. நான் அதை பார்த்துட்டு தான் ஜங்குக் இருந்தேன். ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்சவன் கூட மட்டும்தான் அப்படி இருப்பா ஜங்குக். அவளோட மனசுல நீ தான் இருக்க ஜங்குக். இதை கேட்டுட்டு ஜங்குக் ஒரு மாதிரி மீரா நிமிர்ந்து பார்க்கறான். ஏன்னா அவனுக்கு தெரியாதுல்ல நேற்று வயன் கூட பேசினதெல்லாம் மீரா பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு. அதனால தான். ஆமா ஜங்குக், நான் பார்த்தேன். எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடு ஜங்குக். இதுக்கப்புறம் லைஃப்பில் நான் வரவே மாட்டேன். எனக்கு தெரியுது, இப்போதான் தெரியுது ஜங்குக், நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. ஒரு சான்ஸ் கொடு ஜங்குக்,
நான் வாயன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஜங்குக். என்னமாவது பண்ணி உங்கள் 2 பேர்த்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன் ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக். அப்போ ஜங்குக் கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்போ வா, இப்போவே போகலாம். இப்போவே போயிட்டு அவளத்தையும் சொல்கிறோம். அவள் மட்டும் எனக்கு கிடைக்கல, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். தொலைச்சிடுவேன் பார்த்துக்க. ஜங்குக். மூடிக்கிட்டு வா. இப்படி ஜங்குக் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கார்கிட்ட போகிறான். மீராவும் பின்னாடியே வரா. அவன் டிரைவர் சீட்கிட்ட போயிட்டு உட்கார, ஜங்குக் நான் ட்ரை பண்ணுறேன் ஜங்குக், நீ டென்ஷனாக இருக்க. அதெல்லாம் உண்மை தேவையில்ல. முதல்ல என் கூட பேசாத, ஒரு வார்த்தை பேசாத. சரி ஜங்குக், அதென்ன நீ உன் லைஃப்பில் வர மாட்டேன், இதை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன் ஜங்குக், ப்ளீஸ் அப்படின்னு மீரா சொல்ல, ஜங்குக்கும் சரின்ட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துருப்பான். இப்போது 2 பேரும் போகிறாங்க. போகக்குள்ளே ஜங்குக்கு நிறைய தாட். லைக் வயனிதை கேட்டுட்டு நம்புவாளா நம்ப மாட்டாளா, என்ன சொல்லுவா, திருப்பி வருவாளா, இப்படி அது இதுன்னு போட்டு யோசிச்சுக்கிட்டு தான் வாரான். அந்த சைடு வயனை பார்த்தோன்னா அவங்க பாதி தூரம் போயிருப்பாங்க. ஸோ பின்னாடி வயனோட அம்மா அக்காவும், முன்னாடி ஜிம்முனும் வயனும் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. வயன் விண்டோ சைடு திரும்பி இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு டியர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போகிறா. லைக் தெரியல ஜங்குக் ஏன் அப்படி பண்ணா. அவனுக்கு லவ் இருக்குன்னா எதுக்கு இன்னொருத்தி கூட இருக்கா. நம்மளும் இன்னொருத்தன் கூட மூவ் ஆன் ஆகிட்டோம். அப்போது நான் அப்படி நினைக்கிறது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸாக தான் போயிட்டுருக்காங்க. அப்போ ஜிம்மன், வயன், ஜிம்மன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க ஜிம்மன். உங்கள் மனசில் இன்னும் ஜங்குக் தானே இருக்கா? ஜிம்மன் சொல்லுங்கங்க. ஏன் ஜிம்மன் அப்படி கேட்குறீங்க? நேற்று அப்படிலாம் நடந்தனாலையா? இல்லை ஜிம்மன், நான் ஒரு தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தெரியல, அது நானும் மூவ் ஆன் ஆகிட்டேன், அவரும் மூவ் ஆன் ஆகிட்டார். இதுக்கப்புறம் அவரை நினச்சி நான் என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா வயன்? ஜிம்மன் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா வயன்? அது ஆமாம். அப்புறம் எதுக்குங்க நேற்று அவரை ஹக் பண்ணி அவ்வளோ அழுது? இதுக்கு இதை கேட்டு வயனுக்கு செம்ம ஷாக். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல ஜிம்மன் அதெல்லாம் பார்த்துருப்பாருன்னு சொல்லிட்டு. அதனால் ஜிம்மன் அது அப்போ உங்கள் மனசில் அவர் இன்னும் இருக்கார்ல வயன்? அது ஜிம்மன். ஏங்க இவ்வளோ தடுமாறுறீங்க? எதுக்கு மறைக்கிறீங்க? நான் தப்பாக எடுத்துப்பேனா? எனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிடும்னு எதுவும் நினைக்கிறீங்களா? நான் ஒன்று சொல்லவா வயன்? தெரியல எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஹீ இஸ் அ ஜெம். டோன்ட் லூஸ் ஹிம். ஜிம்மன்? ஆமாங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்களை தேடி அவர் வருவார். அந்த நேரம் நான் தப்பாக எடுத்துக்குவேன், எனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும்லாம் நினச்சி ஒரு அழகான லைஃப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஜிம்மன் சொல்ல எனக்கு கொஞ்சம் புரியல தான். ஸோ அங்கிட்ட ஜிம்மனும் சைலண்ட்டாக அப்படியே அந்த ட்ரைவ் போகுது. ஸோ வயனோட ஃபேமிலி வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. போனதுலேருந்து வயனோட அம்மா தங்கச்சிக்கு வேற நேற்று பேசுனதெல்லாம் ஊற்றிட்டு இருந்திருக்கும். 2 பேரும் மாற்றி மாற்றி சாரி கேட்குறாங்க. ஆனால் தெரியல, ஒரு மாதிரி அவங்களுக்கான இடம் மனசில் இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க, அவ்வளோதான். அப்படி தான் வயனோட மனசில் இருக்குது. அப்போ தான் புரியுது அவங்களுக்கும் எந்த அளவுக்கு வயன் ஹர்ட் ஆகிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகணுன்னு ரித்து ரியான் ட்ராவல் பண்ண டயர்டில் 2 பேரும் தூங்கிடுறாங்க. அப்போ வயன், ஜிம்மன் சொல்லுங்கள் வயன். அன்னைக்கு இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க, மார்னிங் போகலாம். இல்லை பரவாயில்லைங்க வயன்னா. இல்லை பரவாயில்ல ஜிம்மன், இன்னைக்கு இங்கேயே இருங்க அப்படின்னோன்னு ஜிம்மனும் சரின்ற மாதிரி நினைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் டோர் தட்டுற சத்தம் கேட்குது. ஃபைன் போய் திறக்கிறா.
பார்த்தா அது மீராவும் ஜங்குக்கும். அவளுக்கு ஒன்றுமே புரியல. பையன், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ், நான் உள்ளே வரலாமா? ப்ளீஸ் வயன், கொஞ்சம் பேசணும். ஓகே அப்படின்ட்டு உள்ளே வர சொல்ல வயன் ஜங்குக்கை நிமிர்ந்து கூட பார்க்கல. ஆனால் ஜங்குக் வயனை தான் பார்த்துட்ருக்கான். இவங்க 2 பேரும் வரதை பார்த்து வயனோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் செம்ம ஷாக்கு. ஆனால் ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. உள்ளே வந்து எல்லாரும் உட்காடுறாங்க. வயன், ஐம் ரியலி சாரி வயன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. அது ஒவ்வொன்றையும் வயன் கேட்க கேட்க அவங்க கண்ணுலேருந்து டியர்ஸாக வருது. அவங்க மீரா சைடு கோவம் எதுவுமே படலைன்னா அவங்க ஜங்குக்கை தான் முழுக்க முழுக்க யோசிச்சுட்ருக்காங்க. ஒவ்வொரு இன்சிடெண்ட் நடக்கக்குள்ளேயும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பான், நாம் எவ்வளோ பேசணும், அதெல்லாம் எவ்வளோ அவனை கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு. சாரி வயன், நான் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணினேன். அப்போது அவன் எனக்கு எப்படியாவது கிடைக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு அவனோட சைட் கஷ்டம் மட்டும்தான் தெரியும். நீ விட்டுட்டு போனதால தான் அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான்னு நான் நினச்சேன். விட்டுட்டு போன ஒருத்திக்காக எதுக்காக அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு நினச்சி தான் நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதோட நீ ஜிமின் கூட இருக்கதை நான் பார்த்தப்போ நீ ஹாப்பியாக இருக்கன்னு நினச்சிட்டேன். பட் உன்னோட கஷ்டம் என்னான்னு எனக்கு நேற்று தான் ரியலைஸ் ஆகுச்சு. ஐம் ரியலி சாரி பையன். பட் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் ஒரு நாள் கூட உன்னை விட்டு கொடுத்ததே இல்லை. மேரேஜ் பண்ணிக்கோன்னு நினச்சோம். பட் நேற்று வரைக்கும் அவனோட மனசில் ஆஸ் அ குட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் இருந்தேன் வயன். எப்பவும் வயன் வயன்னு உன்னை மட்டும்தான் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனோட ஹார்ட்டில் உனக்கு இருக்கிற அந்த பிளேஸ் அன்பிரேக்கபிள் வயன். அதை அவன் யாருக்குமே விட்டு தர மாட்டான். எனக்கு தெரியல, நீ ஜிமின் கூட மூவ் ஆன் கூட ஆகி இருந்திருக்கலாம். பட் ஜங்குக் இஸ் ஒன்லி ஃபார் யூ வயன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஜிமின் வயனே கூட மூவ் ஆன் எல்லாம் ஆகலை. இதை கேட்டோன்னே ஜங்குக்கும் மீராவும் ஷாக்கில் பார்க்குறாங்க. ப்ரோ, நான் அவளுக்கு ஜஸ்ட் ஒரு வெல்விஷர், ஒரு ஃப்ரெண்ட், கஷ்டமான டைமில் ஒரு கம்ஃபர்ட், அவ்வளோவா தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் தெரியல, ஒரு பொண்ணு ஒரு பையனை அவ்வளோ லவ் பண்ணுவாளான்னு பையனை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நான் அவளை லவ் பண்ணது உண்மைதான். அவளை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். பட் ஆஸ் அ ஜிம்முனால் என்னால் அவளை பார்த்துக்க முடியும், ஆஸ் அ ஜங்குக்கா இல்லையே. இதை கேட்டுட்டு வயன் ஜிம்மனை திரும்பி பார்க்க, என்ன வயன், என்ன கஷ்டப்படுத்துகிறோன்னு தோணுதா? இல்லை வயன், ஐம் ஆக்சுவலி ஹாப்பி. தெரியல, என் கூட இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜிம்மனாக தான் இருப்பேன், ஒரு பார்ட்னராக, ஃப்ரெண்டாக, ஆஸ் அ ஹஸ்பண்டாக தெரியல. ஷியான்றித்துக்கு மூச்சியாக தான் இருப்பேன். கண்டிப்பாக டாடான்ற அந்த பிளேஸ் ஒன்லி ஃபார் ஜங்குக். தெரியல, நீ என் கூட இருக்கிறத விட ஜங்கு கூட இருந்தா இன்னும் ஹாப்பியாக இருப்பேன், இன்னும் திருப்தியாக இருக்கும். உங்கள் 2 பேர்த்தையும் பிரித்த கில்ட் எனக்கு இருக்காது இல்லையா? யூ ஆர் ஒன்லி ஃபார் ஜங்குக் வயன். இதை கேட்டுட்டு வயனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிமினை டியரி ஐஸோட அப்படி சிரிச்சுட்டே பார்க்குறாங்க. ஏன்னா ஜிமின் யாரோ ஒருத்தர், பட் வயனோட ஓன் ஃபேமிலி பண்ணாததை, உணராததை ஜிமின் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாரு, செய்கிறாரு. வயனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஜிமின் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வருது. அப்போ அங்கே மீரா, ரியலி ஐம் ஆல்சோ ஸோ ஹாப்பி வயன். ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன், ஸோ கிராப் ஹிம் டைட்லி, டோன்ட் லூஸ் ஹிம். அப்புறம் ஜங்குக், ஐம் ரியலி 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 சாரி. தெரியல, நீ என்னோட நல்ல ஃப்ரெண்ட், ஐ நோ, அதை நானே கெடுத்துக்கிட்டேன். பட் எனக்கு நீ ஆசைப்பட்டனா இன்னும் ஒரு சான்ஸ் கொடு ஜங்குக், நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். எனிவைஸ், ஹாப்பியாக இருங்க 2 பேரும், பாய். இப்படி சொல்லிட்டு மீரா போகிறா. இன்னொரு பக்கம் ஜிமின், தெரிலங்க, ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது.
அப்படின்னு அவன் எந்திரிச்சு வந்துட்டு சங்குக்கோட ஷோல்டரை பிடிச்சி, அப்புறம் ப்ரோ, நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, பையன் செம்ம பொண்ணு ப்ரோ, ஸோ விட்டுறாதீங்க. அப்போது நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் தம்பி. அது சாரிப்பா, எனக்கு தெரியல. என் பொண்ணை நான் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பண்ணாததை கூட நீ பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா தம்பி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சுற்றி உள்ளவங்க சொல்கிறத கேட்டு நானும் என் பொண்ணையும் உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரிப்பா. ஐயோ இருக்கட்டுங்க ஆண்டி, நீங்கள் உங்கள் பொண்ணை கஷ்டப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அதே போதும் ஆண்டி. அவள் இந்த குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறான். ஓகே, பாய் பாய் ப்ரோ, போயிட்டு வரேன். இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் போகிறான். இந்த பக்கம் வயனோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் மீரா ஜிம்மன்லாம் சொன்னதை வச்சு தான் உண்மையிலே புரியுது வயன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்றது. ஸோ அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க, லைக் அவளோட ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் இருந்ததுனால, நம்ம அவளை ஹர்ட் பண்ணதால தான் வயனும் சரி, ஜங்குக்கும் சரி, மீரா, ஜிம்மன் இவங்க எல்லாம் ஒரு பாயிண்டில் கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது இப்போ தான் புரியுது. இந்த பக்கம் ஜங்குக்கையும் வாயனையும் பார்த்தோன்னா சோஃபாவில் தூரமாக தான் உட்காந்துருந்துருப்பாங்க. இப்போ 2 பேரும் ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்காங்க. 2 பேரோட கண்ணிலையும் அவ்வளோ டியர்ஸ். அப்போது வயனோட அக்காவும் அம்மாவும் அவங்க 2 பேரும் தனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போது வயன்தான் ஜங்கு கிட்ட போய் உட்கார்றா. ஜங்குக்கும் வயனோட கையை பிடிக்கிறான். அப்புறம் 2 பேரும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. I'm really sorry. I'm really sorry. I love you. I love you so much. இப்படின்னு சொல்லிட்டு வயன் ஜங்குக்கு ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. ஏன்னா நாம் அவனை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம். ஷியானை கூட்டிகிட்டு வரக்குள்ளேலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். நம்ம ஒவ்வொன்றும் பேசக்குள்ளே அவனுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு, நீ எதுக்கு வயன் சாரி சொல்கிற? நான் தான் வயன் சாரி சொல்லணும். என்னோட வயன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்னொருத்தவங்க சொன்னதை நம்பினது என்னோட தப்பு வயன். I'm really sorry. Really sorry வயன். இல்லை, உண்மையாகவே நான் பண்ணது தான் தப்பு. அவ்வளோ பிரச்சனை வரக்குள்ள உங்கள் கூட இருக்காம டிவோர்ஸ் கேட்டது தான் என்னோட தப்பு. அதுக்கு முன்னாடி என்ன லவ் பண்ணது, என்ன நல்லா பார்த்துக்கிட்டது, இதெல்லாம் நான் மறந்துட்டு தானே உங்களை விட்டு போகணும்னு நினச்சேன். நான் பண்ணது தான் தப்பு. I'm really sorry. நானும் அப்படி ஒன்று போக விட்டுருக்க கூடாதுல வயன். என்னோட வயனை பற்றி நான் கொஞ்சமாவது யோசிச்சுருந்துருக்கணும்ல. நான் தான் வயன் தப்பு. நான் தான். I'm sorry வயன். I'm sorry. I love you வயன். I love you so much. எனக்கு ஒரு சான்ஸ் விட்டு கொடு. இனி ஒன்று விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். I'm really sorry. Sorry. என்னாச்சு அப்படின்ட்டு வயன் ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. அது தலை வலிக்குது வயன். டேப்லெட் எடுத்துகிட்டு வந்தீங்களா? இல்லை, அது நாங்கள் ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அப்படின்ட்டு அவனோட ஸ்பெக்ஸை கழட்டிட்டு ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ வயன் திங்க் பண்ணி பார்க்குறாங்க, மீரா இதையும் சொல்லியிருப்பாள், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் இதனால தான் அவனுக்கு அப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ அவன் ஃபீல் பண்ணி எந்த அளவு அவன் மனசு கஷ்டப்பட்டிருந்தா அவனுக்கு அப்படி வந்திருக்குன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப வலிக்குதா? இல்லவன், அது வலிக்குது தான், பட் அது சரியாயிடும். இருங்க, நான் ஏதாவது பெயின் கில்லர் இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா டேப்லெட் எதுவும் இல்லை. லைக் தலைவலிக்கு பூசுகிற தைலம் இருக்கும்ல, அதுதான் இருக்கும். அதனால் எடுத்துகிட்டு வராங்க. இருங்க, இதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு சங்குக்கிட்ட போக அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப தலைவலியாக இருந்திருக்கும்.
அப்படியே வயனை ஹக் பண்ணி அவளோட ஸ்டொமக்கில் முகத்தை வச்சுக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே இரு. ரொம்ப வலிக்குது அதான். ஸோ வயனை அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே இருங்க, இது கொஞ்சம் போட்டால் நிற்கும், இருங்க நான் போட்டு விட்டுறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அதை போட்டு விட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறாங்க. அப்போ ஜங்கு வயனே தான் பார்த்துட்ருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்போ ஓகேவா? இன்னும் வலிக்குதா? இப்போ ஓகே. இங்கே வந்து உட்கார. நான் கொஞ்ச நேரம் உன்னோட ஷோல்டரில் சாஞ்சுக்கவா? இப்போ ஜங்குக்கும் வயனோட ஷோல்டரில் தான் சாஞ்சிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். என்கிட்ட வயனும் அவனோட முடிய கோதிட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே இருந்துடலாமோன்னு தோணுது. லைக் 3 வருஷம் அவளை சரியாக பார்க்காம அவளோட சரியாக பேசாமல் இருந்திருக்கா. ஸோ ரொம்ப நேரம் அப்படியே இருக்கணும் போல இருக்கு. இந்த பக்கம் வயனுக்கும் அப்படி தான். எப்படி அந்த 3 வருஷம் இவனை விட்டுட்டு நம்ம இருந்தோம் அந்த மாதிரி தான் தோணுது. லைக் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்போது கல்யாணம் பண்ணப்போ லவ் பண்ணி கடைசியில் வீட்டில் சம்மதிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டோன்ற அந்த சந்தோஷம் இருந்திருக்கும்ல, அதே ஃபீலிங்ஸ் இப்போ அவளுக்கு இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது ஜங்கு கைஸை ஓப்பன் பண்ணி வயனோட ஷோல்டர்லேருந்து எழுந்திரிச்சு வயனை தான் பார்க்குறான். வயனும் ஜங்குக்கையே பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. 3 வருஷத்துக்கு பிறகு அந்த பேச்சு தோரணை எல்லாமே மாறிடுச்சு. சடனாக எதுவும் பேசவும் வரமாட்டேங்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. அப்போது வயன், சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. மார்னிங்லேருந்து சாப்பிடலையா? இப்படி சாப்பிடாம இருந்தால் தலை வலிக்காமல் என்ன பண்ணும்? இருங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி சொல்லிட்டு வாயனும் போக ஜங்குக்கு அவளை ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். அவளும் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, சாப்பிடுங்க. ஊட்டி விட. என்ன? இல்லை, அது எனக்கு தலைவலியாக இருக்குல்ல, அதுதான் வலிக்குது. இந்த மாதிரி வயன் ஊட்டணுன்றதுக்காக வலி இல்லைனாலும் வலிக்குதுன்னு சொல்கிறான். வயனுக்கும் அவன் பொய்க்கு தான் அப்படி செய்கிறான்னு நல்லாவே தெரியுது. அதனால அவங்களும் ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கு ஊட்டுறாங்க. அப்போது ஜங்குக்கும் அதிலிருந்து எடுத்து வயனுக்கு ஊட்டுறான். அவளும் சாப்பிட்றா. ஜங்குக்கு இவ்வளோ நாளாக அரைகுறையா சாப்பிட்டும் சாப்பிடாம தானே இருந்திருப்பான். இன்னைக்கு தான் வயிறுக்கு நிறைவா நல்லா சாப்பிட்ருப்பான். ஸோ சாப்பிட்டு முடிஞ்ச பிறகும் 2 பேரும் உட்காந்து ஒருத்தர் பார்த்துட்டு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருக்காங்களே தவிர எதுவுமே பேசலை. லைக் அது ரொம்ப சைலண்ட்டாக போகுது. ரொம்ப நேரம் அப்படியே இருக்காங்க. ஜங்குக்கோட ஐஸ் ரொம்ப டயர்டாக ஸ்லீப்பியாக இருக்குது. வாங்க போய் தூங்குங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ட்ராவல் பண்ணது ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, நீங்கள் வாங்க. இந்த மாதிரி வயன் சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வயனோட ரூம்க்கு போக்குள்ள அங்கே போனோன்னே பெருசாக தெரியுது வயன் ஜங்குக்கோட அந்த வெட்டிங் பிக் தான். ஒரு நிமிஷம் ஜங்குக்கு அதே தான் நின்று பார்த்துட்ருக்கான். லைக் எவ்வளோ லவ்வாக வச்சுருந்தா அதை தூக்கி போடாமல் அவ்வளோ பெருசாக ஃப்ரேம் பண்ணி போட்டிருப்பாளா இருக்கும், அந்த மாதிரி யோசிக்கிறான். அப்படியே வயனையும் பார்க்க பில்லோலாம் எடுத்து வச்சுட்டேன், படுங்க. அப்போது ஜங்குக்கு படுத்தோன்னே வயன் பிளாங்கெட்டை போற்றி விட்டுறாங்க. அப்போது ஜங்குக்கு வயனோட கையை பிடிச்சி இழுக்க அவள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்றா. அதுக்கப்புறம் ஜங்குக்கு எதுவும் பேசலை. லைக் வயனோட கையை பிடிச்ச மாதிரியே அப்படியே கண்ணை மூடி தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. வயனுக்கு அந்த கையை எடுக்கவும் முடியலை, அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்கான். கண்ணையும் திறக்க மாட்டேங்கிறான் விட சொல்கிறதுக்கு. சரின்ட்டு அவங்க அவனோட முடியை கோதி விட்டுட்டு தூங்க வரைக்கும் அவனே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு தோணுது,
இவ்வளோ லவ்வை வச்சுக்கிட்டு எப்படிடா என்னை விட்டுட்டு இருந்து அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே போக கொஞ்ச நேரத்தில் அவன் தூங்கிடுறான். வயன் அவங்களோட கையை எடுத்துட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பெட்டில் ரியான் ரித்துக்கு அந்த பக்கமாக போய் படுக்கிறாங்க. ஜங்குக்கோட பேக் சைடு தான் தெரியுது. ஸோ ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அவனை பார்த்துக்கிட்டே வயன் படுத்திருக்கா. ஒரு கால நேர பிரிவாயும் இங்கே ஒரு யுகமாகவே கழிக்கின்றேன். என் கண்களில் வழியும் நீர் துளியில் ஓர் துளி துளியாய் உன்னை காண்கின்றேன். நீ இல்லை என்றால் நானும் இல்லை இங்கே, என் சுவாசமும் நீதானே. விழிமூடினால் நீ வருகிறாய், விழித்திறக்கையில் இன்னும் மறைகிறாய். பிரிவினால் நம்மை அறிகிறோம், அறிவதால் மீண்டும் இணைகிறோம். உன் பாடலில் என்னை மறந்தேன், அன்பே உந்தன் வழி நடந்தேன். வீணையின் நாதம் போல் நானும் உனக்கு, சங்கதி இல்லாத சங்கீதம் எதற்கு? இனி உனது விழி அது எனது வழி, நாம் இருவரும் ஒருவரன்றோம். ஓகே காய்ஸ், இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாட்டு நல்லா இல்லைன்னா ஜஸ்ட் இக்னோர் இட். நான் உண்மையாக அந்த பாட்டு இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், பட் காப்பிரைட்னால பண்ண முடியல. ஸோ வேறு வழியில் பாடிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன இன்னும் ஃபைனலாக ஒரு பாட்டு இருக்குது, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள்.